இப்ப வெண்பா ரிலே காம்படிஷன்ல வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதால, சிம்பிளா வீட்லயே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் வெண்பா கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதால, இப்ப விஜய், மல்லி 2 பேருமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. வீட்ல வெண்பா கூட படிக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே வந்திருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி விஜய் தான் அந்த கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. கேக்ல வெண்பாவோட பேர் மட்டும் இல்ல, ஐஸ்வர்யாவோட பேரும் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த சக்சஸ்க்கு நிச்சயமா ஐஸ்வர்யாவும் ஒரு காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல, அவங்களோட பேரையுமே இன்க்ளூட் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யாவ வீட்டுக்கு அழைச்சோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா தீபிகா பிரச்சனை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யாவும் முன்ன மாதிரி இல்ல அப்படிங்கிறதால, சரி வேணாம் அப்படிங்கிற மாரி அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. இத பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. உங்க அம்மா, அப்பா 2 பேருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் வெண்பா கிட்ட சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் ஒரு வார்த்தைய சொல்றாங்க. அந்த வார்த்தைய தான் வெண்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மீறிட்டாங்க அப்படிங்கிறதால, இப்ப தீபிகா வரைக்குமே நியூஸ் தெரிஞ்சிடுச்சு. அதனால தீபிகா பயங்கரமா பேயாட்டம் ஆட தான் செய்றாங்க. விஜய் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நீங்க சோஷியல் மீடியாவுல அப்லோட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் அங்கிள் அப்படிங்கிறப்ப தேவையில்லாம ஐஸ்வர்யா, தீபிகா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்கறதா இல்ல. இந்த ஐஸ்வர்யா இதெல்லாம் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாரி நெனச்சு அப்லோட் பண்ணி விட்டுர்றாங்க அப்படிங்கிறதால, ஐஸ்வர்யா இத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மா கிட்டயுமே சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. தீபிகா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? உடனே மல்லிக்கு கால் பண்ணி, "நீ என் பொண்ண வெறுப்பேத்தணும், என்ன வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதால தான் பண்ணிட்டு இருக்கிறியா? உன் பொண்ணு மட்டும் தான் நல்லா ஓடுனாளா? என் குழந்தை ஓடலையா?" அப்படிங்கிற மாரி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதனால விஜய், மல்லி 2 பேருமே ரொம்பவே எரிச்சலாகுறாங்க அப்படிங்கிறதால, அவங்க ஃபோன கட் பண்ணிர்றாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி தான் ஃபுல் ஸ்டாப் வைக்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அடுத்ததுமே 100 மீட்டர் காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறதால, அதுலயுமே நிச்சயமா இந்த தீபிகா பல பிரச்சனைகள குடுக்க தான் செய்வாங்க. இந்த சவால்களை எல்லாம் தாண்டி நிச்சயமா வெண்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவாங்க. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.